வேதாகமத்தில் கடைசி தலைமுறைக்காக குறிப்பாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன பகுதி இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இது ஜாதகங்களை பற்றியது அல்ல. இது ஒரு உலக அழிவு திரைப்பட கதை அல்ல. இது மனித குலத்தையே 2 பக்கங்களாக பிரிக்கும் ஒரு குறியீட்டை பற்றியது. அது மிருகத்தின் குறி ஆகும். வெளிப்படுத்தல் அதிகாரம் 13 இது தெளிவாக கூறப்படுகிறது. அந்நேரத்தில் பூமியில் உள்ள அனைவரும், பெரியவர்களும் சிறியவர்களும், பணக்காரரும் ஏழைகளும், சுதந்திரரும் அடிமைகளும், அவர்களின் வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ ஒரு குறியை பெற வேண்டியிருக்கும். அந்த குறி இல்லாமல் யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. ஒரு அப்பத்துண்டு அல்லது ஒரு தண்ணீர் கோப்பை கூட உங்களுடைய முடிவாக இருக்காது. வலது கை மனித செயல்களை சுட்டி காட்டுகிறது. நெற்றி மனித சிந்தனைகள், நம்பிக்கைகள் மற்றும் விசுவாசத்தை குறிக்கிறது. இவை தேவனுக்கு சொந்தமான இடங்கள். ஆனால் கடைசி நாட்களில் இவை வேறு ஒருவரின் பெயரை ஏற்கும்படி வற்புறுத்தப்படும். மேலோட்டமாக பார்த்தால் மிருகத்தின் அடையாள குறி ஒரு பரிவர்த்தனை கருவி, அனுமதி அல்லது அடையாள அட்டை போல தோன்றலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது எதிர்கிறிஸ்துவுக்கு அளிக்கப்படும் விசுவாச உறுதிமொழி ஆகும். இந்த வாழ்க்கையின் தற்காலிக பாதுகாப்புக்காக ஒருவரின் விசுவாச பாதையை மாற்றிக்கொள்வதற்கான தேர்வு ஆகும். அந்நேரத்தில் பலர் வாழ்வதற்காகவும் குடும்பத்திற்காகவும் இது அவசியம். இது ஒரு அமைப்பு மட்டுமே, அதிகம் யோசிக்க வேண்டாம் என்று தங்களை சமாதானப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் தங்கள் கையை நீட்டியும் தலையை தாழ்த்தியும் அடையாள குறியை ஏற்றுக்கொள்வார்கள். வாங்கவும் வேலை செய்யவும் வழக்கமாக வாழவும் உரிமை கிடைக்கும். அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதைப் போல தோன்றினாலும் தெரியாமல் ஜீவ புத்தகத்திலிருந்து தூரப்படுவார்கள். ஆனால் மிகுந்த அழுத்தம் இருந்தாலும் வணங்க மறுக்கும் சிலரும் இருப்பார்கள். அவர்கள் வாங்கவும் விற்கவும் முடியாத நிலையை ஏற்றுக்கொள்வார்கள். பசி, துன்புறுத்தல், ஒதுக்கப்படுதல் ஆகியவற்றை சகித்துக் கொள்வார்கள். ஆனால் மிருகத்தின் பெயர் தங்களின் கையிலும் நெற்றியிலும் எழுதப்பட அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் அறுக்கப்பட்டும் உயிர்த்தெழுந்தும் இருக்கும் கிறிஸ்துவுக்கே சொந்தமானவர்கள் ஆக இருப்பார்கள். அதனால் மிருகத்தின் குறி பற்றிய உண்மையான சோதனை ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பதல்ல. விசுவாசமும் வாழ்வாதாரமும் இரண்டில் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதே. அந்த நாள் உண்மையாக வந்தால் நீங்கள் தற்காலிக பாதுகாப்பையா அல்லது ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதையா எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? கொமெண்டில் எழுதுங்கள். கர்த்தாவே, மிருகத்துக்கு வணங்காமல் என்னை காத்தருளும் என்று. மேலும் பலர் இதை புரிந்து கொள்ள இந்த வீடியோவை பகிருங்கள். இறுதி போராட்டம். குறியின் வடிவம் குறித்து அல்ல, உங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருப்பது யாருடைய பெயர் என்பதே முக்கியம்.